ஹேர் ஸ்ப்ரே ஒன்று வேணும். ஏன்னா நம்ம ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது என்னவோ நார்மலாக நல்லா அழகாக நயன்தாரா மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நேரம் ஆன உடனே கரண்ட் கம்பத்தில் சாக்கடிச்ச காக்கா மாதிரி முடியெல்லாம் அப்படி பறந்துக்கிட்டு போயிடுது. அதுக்காக வாங்கினது. ஆனால் இவ்வளோ பெருசாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் உண்மையிலே யூஸ் பண்ணும் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. ஹேர் ஸ்ப்ரேன்னும் போது ரூம் ஸ்ப்ரேவே அடித்த மாதிரி ஸ்மெல்லு கமகமான் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு 5 out of 5 என்னங்க, 5 out 10 100 கூட கொடுத்துடலாம். ரொம்ப நல்லது. இந்த கெரட்டினோடு கொடுத்துருக்கேன். நான் ஸ்டிக்கினஸ், நோ ஃப்ளேக்கிங்கோட இந்த ஹேர் ஸ்ப்ரே தான். ஆக்சிவேடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ காமிக்கிறேன். மக்களே, இதுதான் பிஃபோர் மண்டை. இந்த மண்டையை சாதாரணமாலாம் வச்சுட்டு ஒரு ஃபேனை ஸ்பீடாக இது பண்ணால் கூட அங்கங்கன்னு இப்படிலாம் களைஞ்சு போயிடுது. இப்போ நான் ஸ்ப்ரே அடிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பைக் வச்சுருவோம். அந்த மண்டையில் ஒரு ஸ்பைக் வச்சுருக்கேனா, இது இப்படி பண்ணோன்னா போயிடுது. ஸோ அந்த ஸ்பைக் லாங் லாஸ்டிக்காக இருக்கணும்னா நம்மளோட ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணுவோம். ஒரு 2 minutes அப்படியே இருக்கட்டும் இந்த மண்டை. நம்ம இப்போ இதில் ஏதாவது ஷேப் வேணும், இப்படி இழுத்து விட்டுக்கணும், அழகாக விட்டுக்கலாம். நல்ல டென்ஸாகவும் காமிக்குது. நம்ம வச்ச ஹேர் வச்ச மாதிரி அப்படியே இருக்குது. யூஸ் பண்ணுங்க.